கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜூலை 15ஆம் தேதியாகிய இன்று கர்த்தர் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஒரு குறைவின்றி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய கர்த்தருடைய வசனம் நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இங்கு சாலமன் ஞானி விதமாக எழுதுகின்றார். அதாவது சஞ்சலத்தோடு கூடிய அதிகமான பொருளை பார்க்கலாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருள் தான் அது நமக்கு உத்தமமானது. கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய, அதாவது வாழ்க்கையில் கடன், வட்டி, இது மாதிரி பெரிய ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளவே கூடாது. அது எவ்வளவு பெரிய பரிதாபமான நிலையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். சில நேரத்தில் வாழவே தெரியாமல், ஞானமாக பணத்தை வாங்குகிற சம்பளத்தை செலவு பண்ணவே தெரியாமல், ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் நல்லா சம்பாதிச்சா கூட ஆனால் கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் உண்டு. சில குடும்பங்களுக்கு வருமானமே பத்தாமல் இருக்கலாம். அப்போது ஒரு முக்கியமான செலவுகளுக்கு, படிப்பு செலவுகள், அப்புறம் ஏதோ வீட்டில் சில எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான செலவுகள், இதற்கு அவங்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி வாங்கி விடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, சஞ்சலத்தோடு கூடிய வருத்தத்தோடு, ஐயோ மனசு இரவு பகலெல்லாம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ அது போன்ற நிறையா செல்வத்தை சேர்த்து நிறையா பொருட்களை வாங்கி நிறையா நம்ம எல்லைகளுக்குள்ளாக கடனை வாங்கி நம்ம மாட்டிக்கொண்டு அதிலேயே சஞ்சலப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை கடத்தாத படிக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து கொஞ்சமாக வச்சுருந்தாலே போதும், அது நமக்கு மிகுந்த சமாதானமாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் மற்றவங்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கை, அதாவது லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க. அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களுக்கு என்ன பலன், அவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்குறாங்க, வேலை பார்க்குறவங்கள பார்க்குறாங்க, அல்லது உறவினர்களை பார்க்குறாங்க, சொந்தக்காரங்களை பார்க்குறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மாதிரியே வாழணும்னு தங்களுடைய வாழ்க்கை நிலையையும் அவங்க மாற்றிக்கொள்கிறாங்க. அப்போது சிலர் வீட்டில் பொறுமையே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எதையும் லோன் போட்டு வாங்குறது, எதையும் நம்ம இஎம்ஐ கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் அல்ல, ஒரே நேரத்தில் 2-3 பொருள், அப்புறம் அதை கட்டி முடிக்கிறதுக்கு முன்பதாக இன்னும் வேறு சில பொருட்கள், இதை போல் பொருட்களை வாங்கி குமிச்சிடுறாங்க. அப்புறம் மாதம் ஆன உடனே, ஒவ்வொரு மாதம் ஆரம்பம் ஆன உடனே அதற்குரிய அந்த இஎம்ஐயை கட்டி அவங்க கையில் வாங்குகிற வருமானமே பத்தாமல் போயிடுது. வருமானத்தில் எத்தனையோ பகுதி வெளியே இப்படி கடனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சமாக வச்சுட்டு அதை அந்த மாதம் முழுவதும் நடத்தி கொண்டு போவது எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பொருளாக வாங்குங்க, உங்களால் முடிஞ்சதை சேர்த்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையானது, அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அல்லது தொழில் பண்ணுறவங்களோ அகலமாக கால் வச்சு, அதாவது பெரிய பெரிய மிஷின்ஸை வாங்கிடலாம் லோன் போட்டு, இதை அழகாக மாதம் நம்ம எடுத்து இதன் மூலமாக வர்ற வருமானத்தை எடுத்து நம்ம லோனை அடைச்சிடலாம் அப்படின்னு தைரியமாக வாங்கி நிறைய பொருட்களை சேர்த்து வச்சிடுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால லாபம் ஈட்ட முடியாமல், பணத்தை திருப்ப கொடுக்க முடியாமல், ஒரே கடன், வட்டி, தலைமறைவான வாழ்க்கை, ஐயோ குடும்பத்தில் சஞ்சலம், மிகுதியில் வாழ்கிற குடும்பங்கள் ஏராளம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் அது அருமையானது ஒன்று. நீங்கள் சமாதானத்தோடு தூங்க, சமாதானத்தோடு ஆகாரத்தை புசிக்க, சமாதானமாய் மகிழ்ந்திருக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, இப்படி நீங்கள் சஞ்சலத்தோடு கூடிய மற்றவைகள் மேலே நீங்கள் ஆசைப்படாதீங்க. கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அப்போது இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் வாழ பழகி கொள்ளுங்க. சஞ்சலமே வேண்டாம். இன்றைக்கி ஒன்று வாங்குறீங்க, அந்த பொருளுக்குரிய தேவை சந்திக்கப்பட்ட பின்பு அடுத்த பொருளை நீங்கள் வாங்குற திட்டம் போடுங்க. ஒருவேளை லோன் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் லோன் மூலமாக ஒவ்வொரு பொருளாக வாங்குங்க.
எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி சுமக்க முடியாமல் அந்த பள்ளத்தில் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் போயிடாதீங்க. பஸ் சஞ்சலப்படாதீங்க. கர்த்தர் அதை விரும்பவில்லை. ஆமென். உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் அது தேவ பார்வையில் அருமையானது. அதை புரிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரை சஞ்சலத்தோடு கூடிய அதிகமான பொருட்களை நம்முடைய பிள்ளைகள் விரும்பாதபடிக்கு ஆண்டவரை கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சமானதே நல்லது என்று தங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி கொள்வார்களாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்தருளும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட கடன், வட்டி, இது மாதிரியான பொருளாதார குறைவுபாடுகள் இது போன்றவைகளிலிருந்து உங்களை காத்து நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம்.